அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் தீர்ப்பு தேதியானது குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் அபய் சோஹா, அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அமர்வில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் வாதங்கள் எல்லாம் முடிந்து தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைய தினம் முழு வாதமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இன்றைய தினம் 3 தரப்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. அமலாக்கத்துறை, செந்தில் பாலாஜி, அதே போல செந்தில் பாலாஜிக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் என மொத்தம் 3 பேர் தரப்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை அதாவது செந்தில் பாலாஜிக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு, அதாவது தமிழ்நாடு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அமலாக்கத்துறை வழக்கில் எவ்வாறு விசாரணையை தொடங்கி முடிவு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள், சாட்சியங்கள் அந்த வழக்கில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் எப்பொழுது முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவ்வளவு சாட்சியங்களும் குற்றவாளிகளும் இந்த வழக்கிற்கு தேவையில்லை, காவல்துறை இந்த வழக்கை வேண்டும் என்றே இழுத்தடிக்கிறது என்று தெரிவித்தார். இந்த வழக்கில் ஒரு நடுநிலையான அரசு வழக்கறிஞரை நியமித்தால் வழக்கினுடைய விசாரணை 6 மாதங்களில் நிறைவடையும் என்று அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி எதிர்ப்பு தெரிவித்தார். ஜாமீன் மனு மீது நாம் இங்கு வாதாடி கொண்டிருக்கையில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் அமலாக்கத்துறை வாதிடுகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். எனவே அவர் எங்கும் ஓடிவிட மாட்டார். அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கிறது. 13 மாதங்களுக்கு மேல் அவர் சிறையில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை முன்வைக்கக்கூடிய அனைத்து வாதங்களுமே பொய்யானவை என்றும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல செந்தில் பாலாஜிக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் குரு கிருஷ்ணகுமார், கோபால சங்கரநாராயணன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டார்கள். அவர்கள் தங்களது வாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் மணிஷ் சிசோடியாவை ஒப்பிட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரப்படுகிறது. அதாவது அரசியல் சாசன பிரிவு 21 அந்த வாதத்தை முன்வைத்துதான் மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கிற்கு அது பொருந்தாது. மணிஷ் சிசோடியாவினுடைய வழக்கு வேறு விதமானது, இந்த வழக்கு வேறு விதமானது. ஏனென்றால் மணிஷ் சிசோடியா வழக்கை பொறுத்தவரை பிரிடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய மாநில காவல்துறை பதிவு செய்த வழக்கு எதுவுமே கிடையாது. அது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மட்டுமே பதிவு செய்தது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாடு மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் பதிவு செய்த வழக்கும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த வழக்குடன் இந்த வழக்கை ஒப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியால் அவருக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் அனைவருமே ஒரு அச்சத்தில் இருக்கிறோம். அவருக்கு நீதிமன்றம் ஏதேனும் நிவாரணம் வழங்கினால் அது தங்களை பாதிக்கும். எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது. தொடர்ச்சியாக 3 தரப்பிலும் வாதங்கள் எல்லாம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.